சென்னையில் தான் சொந்த வீடு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குபவர்கள் கூட வாங்குவது கடினமாக உள்ளது. கோவையில் நிலைமை அப்படி இல்லாமல் இருந்தது. ஆனால் கோவையிலும் கடந்த 4 ஆண்டுகளில் நிலத்தின் விலை மற்றும் கட்டுமான செலவு மின்னல் வேகத்தில் உயர்ந்துள்ளது. இதனால் நடுத்தர மற்றும் கீழ் நடுத்தர வர்க்கத்தினர் நகருக்குள் சொந்த வீடு வாங்குவதை நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு கோவையில் ரியல் எஸ்டேட் சந்தை வளர்ந்துள்ளது. நிலத்தின் மதிப்பு கோவையில் 5 இடங்களில் புதிய உச்சம் தொட்டுள்ளது. சென்னையில் தான் நிலத்தின் மதிப்பு உச்சமாக இருந்து வந்தது. ஆனால் கோவையிலும் நிலத்தின் மதிப்பு கடுமையாக உயர்ந்து வருகிறது. இது பற்றி நெட்டிசன் ஒருவர் பகிர்ந்த கருத்துக்களை பார்க்கலாம். கோவையில் கடந்த 4 ஆண்டுகளில் நிலத்தின் விலை மற்றும் கட்டுமான செலவு மின்னல் வேகத்தில் உயர்ந்துள்ளது. இதனால் நடுத்தர மற்றும் கீழ் நடுத்தர வர்க்கத்தினர் நகருக்குள் சொந்த வீடு வாங்குவதை நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு உள்ளது. முக்கிய பகுதிகளில் சதுர அடி நிலத்தின் விலை கடந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளது. கோவையில் ஐடி காரிடரான சரவணம்பட்டியில் சதுரடி 3500 முதல் 4500 இருந்த விலை இப்போது 6000 முதல் 8000 உயர்ந்துள்ளது. அதேபோல் காலப்பட்டியில் விமான நிலையம் தொழிற்பேட்டை உள்ள இடம் இது சதுரடி 2500 முதல் 3500 இருந்தது. இப்போது 5000 முதல் 6500 உயர்ந்துள்ளது. விளாங்குறிச்சியில் ஐடி பூங்காக்கள் அருகே சதுரடி 2800 முதல் 3800 இருந்த நிலையில் தற்பொழுது 5500 முதல் 7000 உயர்ந்துள்ளது. கோவை புதூர் பகுதியில் நிலைமை அதிரடியாக மாறியுள்ளது. 2000 முதல் 3000 வரை இருந்த நிலையில் 4000 முதல் 5500 வரை வந்துள்ளது. பேரூர் சுண்டக்காமுத்தூர் 1800 முதல் 2500 வரை இருந்த நிலையில் தற்பொழுது 3500 முதல் 5000 வரை இருக்கிறது. கோவை மாநகரின் முக்கிய மற்றும் நடுத்தர மண்டலங்களில் ஒரு சாதாரண 2 BHK பிளாட் விலை தற்போது 70 லட்சம் முதல் 95 லட்சம் வரை உயர்ந்துள்ளது. அவினாசி சாலை மற்றும் மாநகர மைய பகுதிகளில் ஒரு சதுரடி விலை 8000 முதல் 12000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. விலை உயர்ந்தாலும் வீட்டின் பரப்பளவு 600 முதல் 800 சதுரடியாக குறைந்து வருகிறது. கோவை மாநகரின் வெளிவட்ட பகுதிகளில் 1200 சதுரடி நிலம் வாங்கவே தற்போது 50 முதல் 80 லட்சம் தேவைப்படுகிறது. கட்டுமான செலவு சதுரடிக்கு 2200 முதல் 3000 வரை உயர்ந்துள்ளதால் ஒரு சாதாரண தனி நபர் வீடு கட்டி முடிக்க 1 கோடி முதல் 1.4 கோடி வரை செலவாகிறது என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். சம்பளம் சொத்து மதிப்புப்படி பார்த்தால் ஆண்டுதோறும் மக்களின் சம்பளம் 5 முதல் 8% மட்டுமே உயரும் நிலையில் சொத்துக்களின் மதிப்பு 12 முதல் 20% வரை உயர்ந்துள்ளது. முன்பு மலிவு விலை என்று கருதப்பட்ட கோவை மாநகரின் வெளிப்பகுதிகள் கூட இப்போது சாமானியர்களின் கைக்கு மீறி சென்றுவிட்டது. இதனால் சொந்த வீடு வாங்க முடியாத நிலை ஏற்படுவதால் நடுத்தர மக்கள் நீண்ட காலம் வாடகை வீட்டிலேயே தங்கியிருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். கோவையின் சீரான வளர்ச்சியை அடைய மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் முறையான உள்கட்டமைப்புடன் நகரை விரிவாக்கம் செய்ய வேண்டும். நிலத்தின் விலையில் நடக்கும் ஊக வணிகத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மலிவு விலை வீடுகளுக்கு அரசு சிறப்பு சலுகைகளை வழங்க வேண்டும். நகர மையத்தின் நெருக்கடியை குறைக்க பொது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று நிபுணர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாநகரம் வேகமாக வளர்வது மகிழ்ச்சி அளித்தாலும் அந்த வளர்ச்சியில் நடுத்தர வர்க்கத்தினர் பின்தள்ளப்படாமல் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று நெட்டிசன் ஒருவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்.